அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்வத்தொழில் மேலே ஏறி போச்சு. அவன் அப்படி சொல்ல லுங்கி கட்டி நான் சொல்லுங்க வேஸ்ட் கட்டி தான் பேடி போயிருக்கேன். இது ஒரு பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படுனா ஸ்டாலினை தான் மாற்றணும். பேசுங்க. ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க. அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன? யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்? பேசுங்க. ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க. அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன? யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா? சொல்லுங்க. அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும், அதே போல நானா இருக்கட்டும், எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு வந்து அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டவர். டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுள எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போதுதான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு. அதே புதுச்சா என்ன சொன்னாரு? ஆரம்பத்துல 89ஆம் ஆண்டு சரி ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்தோம்? நம்ம கட்சியால வளர்ந்தோம். நம்ம கட்சி தான் நமக்கு அடிப்படையில ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஒடிக்கலாமா? சொல்லுங்க. நாங்களாம் அது கோயில வளர்ந்த ஒரு இது புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளடிச்சு டாக்குமெண்ட் ஒடிச்சு கோர்ட்ல கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்கள் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதி தொடர்பு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டேஷன் பக்கத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு ஆம்சாங் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பிஎஸ்பி மாநில தலைவர் அவரை பொறுத்தவரை வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. படுகொலை செய்யப்படும் போது அது வந்து எல்லாம் என்ன கேட்கிறாங்க? உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பேன். இன்னைக்கு எங்க பொதுச்செயலாளர் தான் சிபிஐ கேட்டிருக்காரு. அதே எங்களுடைய கூட்டணியில இருந்த திமுக தலைவரும் அதெல்லாம் கேட்டுருக்காங்க, பொதுமக்களும் கேட்டிருக்காங்க. ஏன் சிபிஐ வச்சுட்டு போக வேண்டியதானே? சரி, இன்னைக்கு மக்கள் கேட்கிற கேள்வி என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கொலையாளியில பிடிச்சாங்க. கொலையாளியில பிடிச்சுதான் சொல்றாங்க இவங்க. ஆனா சிசிடிவி கேமரா இதுவரை எக்ஸாமின் பண்ணாங்களா? சொல்லுங்க. இல்ல சரி, ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கூட இந்த 2 பேரும் இருந்தாங்க. அந்த 2 பேரும் வந்து அடையாளம் காட்டுற பெரியடை நடத்திருக்காங்களா? அடையாளம் காட்டுற பெரியடை நடத்திருக்காங்களா? எதுவும் நடத்தலையாது. அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. அந்த வகையில இந்த சந்தேகம் தீர்மானம் பூஜாவை போனப்போ கூட வந்து ஆம்சாங்குடைய மனைவி ஆம்சாங்குடைய மனைவியே வந்து கேட்டுக்கிட்டு சிபிஐ இன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா, அதுல இந்த அரசை பொறுத்தவரை அதை முழுமையா வந்து உண்மை வெளியேறா சிபிஐ ஒப்படைக்கிறது நல்லது. அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படுனா ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றினாதான் நாடே உட்படும். அதனால நாடு உட்படாது. ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? வெள்ளச்சாராயம் விழுப்புரத்துல வந்து மரக்காணத்திலயும் செங்கல்பட்டுலயும் விற்கிறாங்க. 22 வயசு ஆகுறாங்க. விழுத்துக்குள்ளான அரசு அப்போ விடுச்சுக்கல. உடனே நான் வந்து சர்வாதிகாரியா மாறுவேன், இரும்பு கரம் கொண்டு அடைச்சு கொடுப்பேன். எத்தனை முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளவு பேர் நீங்க அதுக்கப்புறம் பிடிச்சிங்க? இப்போ கள்ளக்குறிச்சியில இதுவரை 70 பேர் வந்து இறந்துட்டாங்க தகவல். 70 தாண்டிச்சுன்றாங்க. அப்படி 70 தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து கண் போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நடைபெணமா இருக்கின்ற ஒரு நிலைமை கலாச்சாரம். அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டுல இத்தனை லிட்டர் நாங்க ஊரில் அழிச்சோம், இவ்வளவு பேரை பிடிச்சேன்னு. சரி, இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது. நேற்று கூட நம்முடைய அருமை சகோதர சண்முகம் பேடி விட்டார். விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ளச்சாரம் குடிச்சு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொறுப்புதான் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதுதான் ஒரு சந்தேகம். ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம். நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம். அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? 2 விஷயம் எதிர்பார்க்கிறாங்க. ஒண்ணு, அடிப்படை கட்டமைப்பு வசதி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு
ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலையும் இந்த அரசு பொறுத்தவரை தோல்வி. அடிப்படை கட்டமைப்பு வசதியை நிர்வகித்து தோல்வி, சட்ட ஒழுங்கு பராமரிப்பது தோல்வி. இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு 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 நாட்டுல முதலமைச்சர் சொல்ல முடியும்? எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல, அரசு இல்ல, ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பொதுமக்கள் தங்களை காப்பாற்றிட்டு கொண்டா அதான் சிறந்த. அவன் அப்படி சொல்ல லுங்கி கட்டின்னு நான் எப்போதுமே வேஸ்ட் கட்டி தான் பேட்டி கொடுக்குறேன். சரி, நான் என்ன சொல்றேன், லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ் அது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க, மலேசியால கட்டுறாங்க, சிங்கப்பூர்ல கட்டுறாங்க, உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான, அதாவது